நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வெயில்னால ரொம்ப கொஞ்சம் டயர்டாக இருக்கீங்க. சரி, இருந்தாலும் அவர் கர்த்தரை முழு இதயத்தோடு இவ்வளவு நேரம் நம்ம ஆராதிச்சோம், சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிச்சோம். இப்ப கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். இந்த இடத்துக்கு வந்திருக்க உள்ள எனக்கு வந்தோடனே எனக்கு தோணுது என்னன்னா, இங்க இருக்கிற எல்லாரையும் பார்க்கும்போது என் கூட பிறந்த சிஸ்டர்ஸ் மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. எல்லாரையும் பார்க்கும்போது அதாவது வெளி இடத்துல இப்போ புதுசாக தான் நாங்கள் வந்திருக்கோம். தூரத்தில் புண்ணக்காயிலேருந்து நாங்கள் வந்திருக்கோம். வர்ற வழியில என் ஹஸ்பண்ட் பைக்கில் கூப்பிட்டு வராங்க. அந்த வண்டி போனது அப்படி போயிட்டே இருக்கு. தோமா பிரதர்லாம் தாண்டி ரொம்ப தூரம் வந்தாச்சு. இவ்வளோ தூரத்தில் ஒரு சர்ச் இருக்கா அப்படின்ட்டு எனக்கே ரொம்ப ஆச்சரியம். இங்கே வந்து பார்க்கும்போது இங்கே உற்சாகத்தோடு கூட எவ்வளோ நேரம் கத்துரை இங்கே ஆரம்பிச்சே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஹல்லேலூயா. யாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதில் எத்தனை பேர் விருப்பமா இருக்கீங்க? அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. நம்ம ஒரு பாடலை பாடி நம்முடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். தேவனே நான் உமது அண்டை இன்னும் நெருங்கினேன். தேவனே நான் உமது இன்னும் நெருங்கி சேவரே நாவல் பூங்கி
பெண்களாகிய நாம் இந்த இடத்துல கூடி வந்திருப்பது தேவனுடைய நோக்கம், அவருடைய திட்டம். அந்த நேரத்தில் கர்த்தர் நம்முடைய வார்த்தையில் மோடு கூட பேசும்படியாக யாவரும் மறுபடியும் ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உண்மை துதிக்கிறோமப்பா. ஆசீர்வதிக்கப்பட்டதானே ஆண்டவரே, இந்த காலை நேரத்துல கூட ஆண்டவரே பெண்களா இந்த இடத்துல எங்களை கொண்டு வந்திருக்கிறீர்கள். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாள் எங்களோடு கூட நீர் பேசுவீராக ராஜா. ஆண்டவரே, உங்களுடைய வாயின் வார்த்தையினால எங்களை திருப்தியாக்குங்க. உங்க மன்னாவினால நீங்கள் திருப்தியாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோமாப்பா. ஆண்டவரே, இந்த வசனங்கள் ஒன்றும் வறுமையை திரும்பி போகாதபடிக்கு அது 30, 60, 100 விழுந்து பலன் கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுடைய இருதயத்தை உமக்கு திருப்புவீராக. எல்லா பலவீனங்கள், எல்லா சோர்வுகள், எல்லா தூக்க மயக்கங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். விரதத்துக்குள்ளாக எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த வெயில் நாள் உண்டாக எல்லா பலவீனங்களை கர்த்தர் ஒவ்வொரு நீங்க எடுத்து கொடுப்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆளுகளா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அந்த வசனத்தை கேட்டு ஆண்டவர் அதன்படி நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க தேவனுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே பேசுவார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே அடியை மறைத்து நீ வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மூலமாய் இப்படி கர்த்தரை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 31 அதிகாரம். நீதிமொழிகள் 31 அதிகாரம் 30 வசனம். யாராவது வாசிக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 31 அதிகாரம் 30 வசனம். எல்லாரும் சத்தமா எனக்கு சேர்ந்து வாசிப்போம். சௌந்தரியம் மஞ்சளி உள்ளது, அழகும் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவார் என்று சொல்லி அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த உலகத்துல இந்த பெண்கள் தங்களை அலங்கரிப்பதற்காக பலவிதமான காரியங்களை செய்யறாங்க. அப்படித்தானே? நிறைய பியூட்டி பார்லர் எல்லாம் வந்திருக்கு. போய் தங்களுடைய முடியை அழகுபடுத்த, முகத்தை அழகுபடுத்த, கைகளை அழகுபடுத்த, கால்களை அழகுபடுத்த, எவ்வளவு நம்மளை அழகுபடுத்தி வெளியே காட்டணுமோ அந்த அளவிற்கு தங்களுடைய பணத்தை செலவழித்து தங்களை அழகுபடுத்தி வெளியே காட்டணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படித்தானே? ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்றது? அந்த அழகு ஆண்டவர் விரும்பல. இந்த அழகெல்லாம் வீண் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுவது. ஆனால் தேவன் விரும்புகிற அந்த அழகு எப்படிப்பட்டது? கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ. அதாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். என்ன ஸ்திரீ தேவனுக்கு பயந்து நடக்கிறாளோ அவளை தான் தேவன் புகழுகிறார். ஹல்லேலூயா. மனுஷனால் வருகிற புகழ்ச்சி அது வேற. ஒருத்தர் அழகா இருந்தா நம்ம அவங்களை பார்த்து சொல்லுவோம், ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொன்னோடனே அவங்களுக்கு பெருமை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கொஞ்சம் முடி நீளமா இருக்கணும், முடி எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசினா போதும், அவங்களுக்கு அடுத்த வாரத்துல ஷாம்பு குடிச்சு இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா வந்துடும். ஆனா இந்த அழகெல்லாம் அது கொஞ்ச காலத்துக்கு தான். வாலிப வயசுல அப்படி முடி இருக்கும். அடுத்து குழந்தை பிறந்ததுக்கு பார்த்தா அப்படி முடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கழிய ஆரம்பிச்சிடும். அடுத்து அவங்கள பார்த்து என்ன சொல்லணும்னு நமக்கே சரி அவங்க முடியல போல அப்படின்னு நம்மளுக்கே தோணிடும். அப்படிதானே? அப்படி ஒவ்வொரு நம்மளுடைய எவ்வளவுதான் நம்மை சுத்திகரித்து நம்ம அழகுபடுத்தி வெளியில காட்டினாலும் அந்த அழகெல்லாம் கொஞ்சம் வயசுக்கு தான். கொஞ்சம் வயசு வரும்போது கொஞ்சம் வயசுக்கு அப்படி இருக்கும். அப்புறம் வயசு கூட்டினதுக்கு அப்புறம் நம்மளுடைய முகத்திலையும் எல்லாமே காட்டி கொடுத்துரும். முகம்லாம் சுருங்கணும். திருப்பி எவ்வளவுதான் பான்ஸ் ஒயிட் பியூட்டி என்னது போட்டாலுமே அது திருப்பி ஆட்டோமேட்டிக்கா வராது. அப்படிதானே? ஆனால் கர்த்தர் விரும்புகிற அந்த ஸ்திரீ எப்படிப்பட்டவர்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர். கர்த்தருக்கு நம்ம காண்கிறார் இங்க உணர்வு ஒவ்வொரு நாளும் நமக்கு இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்வோம்? எல்லா தீமைக்கும் நம்ம விலக்கி நடப்போம். நீதிமொழிகள் 8 அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்னன்னு சொல்லி நம்ம இந்த வசனத்துல பார்க்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம்.
இந்த தீமை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்துல பலவிதமான காரியங்கள் நம்மை சுற்றி இருக்கிறது. அநேக பாவங்கள் நம்மை சூழ்ந்து இருக்கிறது. எல்லா பாவங்களும், அதாவது சின்ன வயசுலயுமே பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில பாவம் சூழ ஆரம்பிச்சிருக்குதான் ஜெபனத்துக்கும் சொன்னாங்க. நம்முடைய தாய் வந்து கர்ப்பத்திலேயே நம்ம உற்பத்தி நம்மளை வெளியே கொண்டு வர அந்த டைமே ஒரு பாவத்துல நம்ம பிறப்போம். அப்படிதானே? அப்படி ஒவ்வொரு ஸ்டேஜா நம்ம கடந்து வரக்கூடிய சிறு பிள்ளையா இருந்தாலும், வாலிப பிள்ளையா இருந்தாலும், அடுத்து திருமணம் ஆனாலும், ஏன் வயசான காலத்துல கூட அநேக பாவங்கள் நம்மை பின்தொடர்ந்தும் செய்யும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆனால் அவற்றின் மத்தியிலும் நாம் தேவனை அறிந்த பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பாவங்கள் வரும் பொழுது அவற்றிற்கு நம்மை விலக்கி காத்துக்கொள்ளும் பொழுது மாத்திரமே நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறோம் என்று அர்த்தம். இந்த பயந்து நடக்கிறது என்பது நம்மை நாமே அப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றதுனால நம்ம பயந்து நடக்க முடியாது. நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்ம பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது மாத்திரமே இது தவறு, இது சரி என்று சொல்லி நம்மளை கண்டு வித்தியாசப்பட்டு கர்த்தர் நம்மை நடத்துவார். அப்படிதானே? ஆமென். அல்லேலூயா. நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். அப்போ திடீர்னு நமக்கு கோபம் வரும், எரிச்சல் வரும். அப்படி ஒவ்வொரு காரியங்கள் வரப்போலாம் இப்படி இந்த மாசத்தின் கிரியைகள் கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுது அது நம்மை கரைப்படுத்தும். இன்னும் அதிகமான காரியங்கள் நம்ம கரைப்படுத்தி இதுல என்ன தப்பு இருக்கு, கடைசி நமக்கு அப்படி வரும். எல்லாரும் கோபப்படுறாங்க, நானும் கோபப்பட்டேன், இதுல என்ன தப்பு இருக்கு, அது என்ன வரதானே செய்யுது எல்லாத்துக்கும். ஆனால் நம்ம ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், மாம்சத்தின் கிரியைகளை அல்ல, ஆவியின் கனிகளை ஆண்டவர் மேன்மைப்படுத்தி சொல்லுகிறார். கலாத்தியர் 5வது அதிகாரம் 22, 23 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இதெல்லாம் ஆவியின் கனிகள். இந்த ஆவியின் கனிகள் நமக்குள்ளாக இருக்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்? நம்ம அவருடைய பலனை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லைன்னா மாம்சத்தின் கிரியைகள் தான் நம்ம ஆளுகை செய்யும். இப்படி பண்ணால் தீமைகளுக்கு நாம் விலகி நடக்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானுடைய பலன் நமக்கு தேவை. நம்முடைய சுயபலத்தினால் நம்ம எதையுமே நம்மளால செய்ய முடியாது. ஆவியானுடைய பலன் மாத்திரமே நம்ம இப்படிப்பட்ட தீமையிலிருந்து விலக்கி காக்கும். ஹல்லேலூயா. வேதத்துல நம்ம பலவிதமான காரியங்களை நம்ம பார்க்கிறோம். வேதத்தில் நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால ஜனங்கள் எவ்வளவாய் நன்மைகளை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். முதலாவதாக யாத்ராகமம் 2வது அதிகாரம் 17வது வசனம். யாராவது ஒருத்தர் வாசிங்க. யாத்ராகமம் 2வது அதிகாரம். யாத்ராகமம் 2வது அதிகாரம் 7வது அதிகாரம். இல்ல 2வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. இல்ல 1வது அதிகாரம் 17வது வசனம். தேவனுக்கு பயந்ததினால் எகிப்து ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, அதாவது எகிப்தின் ராஜா என்ன செய்யறாருன்னா, அங்க சிறு பிள்ளைகளை எல்லாம் கொல்றதுக்கு அவர் ஒரு கட்டளை கொடுக்குறாரு. அப்போ சிப்பிரால் பூவால் அப்படிங்கிற 15வது வசனத்தை பார்க்கணும். எதிரே மருத்துவச்சிகள் இருக்காங்க, அவங்களை கூப்பிட்டு சொல்றாரு, அவங்க பழைய பிறந்தாங்கன்னா நீங்க கொன்றுங்க, அது பொண்ணு பிறந்தாங்கன்னா நீங்க உயிரோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க? இந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால், 17வது வசனத்துல மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்து ராஜா தங்கள் கிட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடு காப்பாற்றினார்கள். ஹல்லேலூயா. அந்த ஒவ்வொரு உயிரும் தேவன் கொடுத்தது. அப்படித்தானே? ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் கொடுத்த உயிர். அதை கொல்றதுக்கு மனிதனுக்கு அதிகாரம் கிடையாது. ஆனா அந்த ராஜா அந்த சிறு பிள்ளைகள் எல்லாம் கொல்லணும்னு சொல்லி கட்டளை கொடுத்த போது அந்த ராஜாவுடைய அந்த சட்டத்தை மீறி அவங்க என்ன செய்யறாங்க? அந்த பிள்ளைகள் எல்லாம் அவங்க காப்பாற்றுறாங்க. அப்ப ராஜா முக்தி கேட்கிறாரு, எப்படி இவங்க எல்லாம் திருப்பி உயிரோட வராங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அந்த பிள்ளைகள் எல்லாம் கொல்லலன்னு கேட்கும் போது, அங்க எதிரே ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை போல அல்ல. 19வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எதிரே ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை போல் அல்ல, அவர்கள் நல்ல பலம் உள்ளவர்கள், மருத்துவச்சி அவர்களுக்கு போகும் முன்னே அவர்கள் பிரசவித்ததாகும் என்றார்கள். அவங்க தைரியமா ராஜா சொல்றாங்க, அவங்க ரொம்ப பலனுள்ளவங்களா இருக்காங்க எபிரேய ஸ்திரீகள். அதனால நாங்க போறதுக்குனாலே அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு, அவங்க நல்ல சுகத்தோடு கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்படி சொன்னதுனால 20வது வசனத்தை வாசிங்க. 21வது வசனம். ஆமென். ஹல்லேலூயா. மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததுனால ஆண்டவர் என்ன செய்யறாரு? மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, தேவனுக்கு பயப்படுகிற ஒரு ஸ்திரீ எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க?
மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு பெண்களா இருப்பாங்க. அப்படித்தானே? மற்றவர்களுக்கு நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? ஒருவேளை நமக்கு தீமை செய்கிறவர்களா கூட இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் என்ன செய்யணும்? நாம் தீமை செய்யாதபடி, தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தை நம்ம சரிகட்டக்கூடாது. அதற்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும்? அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்ம குடும்பங்கள்ல சரி, வெளியிடங்கள்ல படிக்க போகிற இடங்கள்னாலும் சரி, சில பேருக்கு நம்மளை பார்த்தாலே பிடிக்காது. நிறைய நமக்கு விரோதமான காரியங்களே செஞ்சுட்டு வருவாங்க. அப்படித்தானே? இந்த அக்காவை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நமக்கு எதிர்த்து இருக்கிறவங்க, நம்மளோட சண்டை போடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க பதிலுக்கு அதே குணாதிசயத்தை நீங்க வெளிப்படுத்தினீங்கன்னா, முதலாவது உங்களோட அந்த சாட்சி கெட்டு போகும். ரெண்டாவது என்னன்னா, தேவனுடைய நாமம் என்ன செய்யப்படும்? தூஷிக்கப்படும். அவங்க என்ன சொல்லுவாங்க? சபைக்கு தான் போறா, சரியான சண்டைக்காரியா இருக்கா, எதுனாலும் பணிக்கு பணி வேண்டியதுதான், இந்த பேர் தான் நமக்கு வரும். ஆனா நாம் என்ன செய்யணும்? அவர் அப்படிப்பட்டவங்களை நாம் நேசித்து அவர்கள் எப்படி பதிலுக்கு நம்ம ஒரு நன்மை செய்ய முடியும் என்கிற சூழ்நிலையை நம்ம பார்க்கணும். அவங்களுக்கு முடியாத நேரத்துல நீங்க போய் ஒரு உதவி நீங்க அவங்களை செஞ்சு பாருங்க. அவங்களே தங்களுடைய தவறை அவங்க உணர்வாங்க. ஐயோ, நம்ம இந்த சகோதரிக்கு நம்ம இதை செஞ்சிருக்கவே கூடாது அப்படி சொல்லிட்டு அவங்க என்ன செய்வாங்க? உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆவாங்க. நீங்க எவ்வளவுதான் அவங்கள்ட்ட அவங்களை விட்டு விலகி போக நினைச்சாலும் திருப்பி என்ன செய்வாங்க? உங்கள்ட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஆவாங்க. அப்ப தேவனுடைய அன்பை நம்ம எப்படி வெளிப்படுத்த முடியும்? நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நாம நன்மை செய்யும் பொழுது கர்த்தருடைய அன்பை நம்ம வெளிப்படுத்த முடியும். அப்படிதானே? ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் அதனால் ஆசீர்வதிக்கிறார். 21ஆம் வசனத்துல பார்த்தோம், மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்களை தலைக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யறாரு? நம்முடைய குடும்பங்களை தலைக்கும்படி செய்யறார். குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை பார்ப்பார், நம்முடைய இருதயத்தை பார்ப்பார். மனுஷன் நம்முடைய முகத்தை பார்ப்பான். ஹல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்ப்பான். கர்த்தர் என்ன பார்க்கிறாரு? நம்முடைய இருதயத்தை பார்க்கிறாரு. என் பொண்ணு வந்து கொஞ்சம் கருப்பா தான் இருப்பான், ஹஸ்பண்ட் மாதிரி கொஞ்சம் கலர் கம்மி. சரியா? கருப்பு சொல்ல விரும்ப மாட்டேன். அப்போ அவளை பார்த்து பிள்ளைங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம கிளாஸ்ல நீ அவ பக்கத்துல உள்ள பிள்ளைங்க எல்லா பிள்ளைங்க இல்லை, நீ மட்டும் கொஞ்சம் கருப்பா இருக்க, நாங்களாம் பாரு எப்படி கலரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இவ வீட்டுல சொன்னா, அப்போ நாங்க சொன்னோம், நீ ஏசப்பா அழகா படிச்சிருக்காங்க, நீ சொல்லு எல்லாத்துலையும், நீ அப்பா அப்படித்தானே இருக்காங்க, அந்த மாதிரி கல்யாணம் குடும்பத்துல எல்லாத்துக்கும் என்னதான் அப்படி இருக்கு அப்படின்னு. அப்பா வீட்டுல என்னன்னு சொல்றான், இன்னும் நான் கேட்டா சொல்லுவேன், நீங்க கலரா இருக்கீங்க, நான் என்ன அதுக்காக என் போல முடிச்சா நல்ல முடியும் அப்படின்னு நான் மட்டும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதனால நான் சொன்னேன், நம்ம ஏசப்பா இருதயத்தை தான் பார்க்காங்க, நம்ம தோலை பார்க்கல, நம்முடைய முகத்தை பார்க்கல, நம்முடைய இருதயத்தை பார்க்காங்க. அதனால எந்த பிள்ளைங்கள்ட்டையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? சண்டை போடக்கூடாது. அந்த பிள்ளைங்கள்ட்ட ஏசப்பா பத்தி சொல்லலாம், அவங்க எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதனால கர்த்தர் நம்ம என்ன பார்க்கிறாரு? நம்முடைய இருதயம் தேவனுக்கு முக்கியமானது. ஹல்லேலூயா. அதனால தீமைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? தீமை செய்யாதபடிக்கு அவர்களுக்கு நன்மை செய்யும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பங்களை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஆதியாகமம் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 39வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பார்கள் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அதனால நம்ம என்ன பார்த்தோம்னா, மருத்துவச்சிகள் வந்து நன்மை செய்தாங்க, தீமையான காரியங்களை செய்யாதபடிக்கு அந்த பிள்ளைகளோட உயிரை காப்பாற்றினாங்க, தேவன குடும்பங்களை ஆசீர்வதித்தார். இரண்டாவதாக மருத்துவச்சிகள் என்ன செய்யறாங்க? குடும்பங்களை கர்த்தர் தலைக்க பண்ணினார். இப்போ ஆதியாகமம் 39வது அதிகாரம் 9வது வசனத்தை ஒருத்த வாசிங்க. ஹல்லேலூயா. இந்த 39வது அதிகாரத்துல எல்லாரும் எடுத்தீங்களா? 39:9 இந்த 9வது வசனத்தை என்ன பார்க்கணும்னா, யோசேப்பு வந்து எகிப்துக்கு சிறையாக விற்கப்படுகிறார். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா போத்திபாருடைய வீட்டுக்கு அந்த இடத்துக்கு போறான். போய் அங்க போத்திபார் வந்து அவர் எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்து, இந்த இடத்துல எனக்கு மேற்பட்டவர்கள் யாரும் கிடையாது, ஆனா உன்னை நான் வந்து இடத்துல என்ன வச்சிருக்கேன், முதல் இடத்துல ஒன்று வச்சிருக்கேன், எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கணும்னு சொல்லி ஒரு பொறுப்பு ஒப்படைக்கிறார். ஆனா கர்த்தர் அவரோடு கூட இருந்ததுனால அந்த வீட்டையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம்ம 2வது வசனம் 3வது வசனம் பார்க்கும்போது இருக்கு, கர்த்தர் யோசேப்போட இருந்தால் அவன் காரிய சித்தி உள்ளவனானான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்கப்படுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணை காரணமாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவர்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஹல்லேலூயா.
இந்த யோசேப்பு எப்படிப்பட்டவனா இருந்தான்னு பாருங்க. 6வது வசனத்துல நம்ம பார்ப்போம். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனா இருந்தான். அல்லேலூயா. இந்த யோசேப்பு அடிமையாக அந்த இடத்துக்கு விற்கப்பட்டு கொண்டு போகப்படுகிறான். அந்த இடத்துல போத்திபார் என்கிறவனுடைய அந்த அவங்களுடைய வீட்டுல ஒரு முதலிடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனால் அவங்களோட மனைவியோட இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? தவறான ஒரு பாவத்தை செய்யும்படிக்கு அவங்க கட்டாயப்படுத்துறாங்க. யார? யோசேப்பை கட்டாயப்படுத்துறாங்க. ஆனா யோசேப்பு கர்த்தருக்கு பயந்து நடந்ததுனால அந்த இடத்துல அந்த பாவத்துக்கு என்ன செய்யல? அவர் உடன்படல. இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், எனக்குன்னு ஒரு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, தேவன் என்னை குறித்து ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், தேவன் என்னை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்ற தரிசனத்தை அவர் முன்வைத்துக் கொண்டு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட அவர் சொல்கிற காரியம், நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். இது எல்லாத்தையும் கர்த்தர் பார்க்கிறார். அப்படித்தானே? நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? நம்மை காண்கிற தேவன். நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் கர்த்தருக்கு தெரியும். அம்மா அப்பாவுக்கு தெரியல, எங்க போயிட்டு வந்துட்டோம், ஹஸ்பண்டுக்கு தெரியல, அங்க போயிட்டு வந்துட்டோம், எல்லாம் மாமியாருக்கு தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம எந்த இடத்துக்கு போனாலுமே நம்ம பார்க்கிற ஒரு தேவன் உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். நம்மளுடைய எல்லா செய்திகளையும் கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அதே போல யோசேப்போடு கூட இருக்கிற கர்த்தர் யோசேப்பை பார்க்கிறார். அவனோட சொல்ற வார்த்தையை கர்த்தர் கவனிக்கிறார். இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படின்னு சொல்லி தன்னுடைய வஸ்திரத்தை கூட அவன் உதறி போட்டு அந்த இடத்தை விட்டு அவர் வெளியே ஓடிவிடாரு. அதுக்கப்புறமா என்ன நடக்குது? யோசேப் அந்த அவருடைய மனைவி போத்திபாருடைய மனைவி என்ன செய்யறாங்க? அவன் தான் என்ன தவறு செய்யறதுக்கு அழைத்தான் என்று சொல்லி யோசேப்பின் மேல தவறான பழி சுமத்தி அவனை என்ன செய்யறாங்க? சிறைச்சாலையை கொண்டு வைக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல யோசேப் என்ன செஞ்சாரு? இவர் தப்பே செய்யல, ஆனா பழி யார் மேல வந்துச்சு? யோசேப் வந்துச்சு. ஆனா யோசேப் என்ன செஞ்சாரு? இல்ல நான் கரெக்டா தான் எல்லாம் நான் கவனமா தான் இருக்கிறது, கடவுள் கூட தெரியும் அப்படின்னு நியாயப்படுத்தினாரா? இல்ல. அப்படிதானே? ஆனா அந்த இடத்துல யோசேப் என்ன செய்யறாரு? அவர் அமைதியா சிறைச்சாலை போயிருக்கிறாரு. ஆண்டவர் அந்த இடத்துல கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அல்லேலூயா. அப்ப சிறைச்சாலை தலைவனுடைய அந்த கண்கள்ல கர்த்தர் கிருபை கிடைக்க பண்ணுகிறார், தயவு கிடைக்க பண்ணுகிறார் என்றால் யோசேப்பு தேவனுக்கு மிகவும் பிரியமானவன். அல்லேலூயா. அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்ததுனால ஆண்டவர் என்ன செய்தார்? அவனுக்கு வர சிறைச்சாலை போல் வர வேண்டி இருக்கிற அந்த தண்டனைகளை கூட ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் மாற்றி கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எல்லா சூழ்நிலையும் நமக்கு இருக்கணும். நம்ம காலேஜுக்கு போனாலும் சரி, ஸ்கூலுக்கு போனாலும் சரி, நம்ம வீடுகளில் இருந்தாலும் சரி, இன்றைக்கு இந்த மொபைல் போன்ல பலவிதமான தீமையான காரியங்கள், அசுத்தமான காரியங்கள் வந்து கொண்டிருக்கிறது. உட்கார்ந்து நம்ம அதையே பார்த்து நேரத்தை வீணடித்து அப்படி நம்ம இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன செய்வோம்? கரைப்படுத்திக் கொள்வோம். ஆவியானவருடைய ஆளுகை என்ன செய்யறோம்? நம்மை விட்டு விலகி போயிடும். ஒவ்வொரு நேரம் நம்ம பாவத்தை செய்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கட்டி திரும்ப ஒப்புரமாகி இந்த எப்படிப்பட்டதான சூழ்நிலைகள்ல இருந்து நம்ம வெளியே வரணும். அல்லேலூயா. நம்ம பலவிதமான செய்திகள் நம்ம மொபைல்ல பாக்குறோம். அப்படிதானே? அதெல்லாம் சரியான உபதேசங்களா இருக்குமா? இல்ல. சபையில நம்ம கொடுக்கப்படுகிற வார்த்தை தான் நம்முடைய சபை மேய்ப்பனால் நம்ம கொடுக்கப்படுகிற வார்த்தை. அல்லேலூயா. அவங்க நம்மளுக்கு ஒரு மேய்ப்பனுக்கு தெரியும் தன்னுடைய ஆடுகளுக்கு என்ன கொடுக்கணும், எதை செய்யணும், அதை எப்படி பராமரிக்க வேண்டும் என்று சொல்லி தெரியும். அதனால நம்ம மொபைல் போன்ல உட்கார்ந்து நம்ம செய்திகளை பார்க்கறதும் அதுல உள்ள காரியங்கள்லாம் கவனிக்கிறதும் நல்ல போதகர்கள், நல்ல ஆவிக்குரிய தலைவர்கள் கொடுக்கிற செய்திகள்லாம் இருக்கு, உண்மைதான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் எல்லா காரியங்களையும் நம்மளை ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு நம்முடைய நேரத்தை வீரடிக்கிறதை விட தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாள் வாசிக்கிறதை தியானிக்கிறவர்களா நம்ம இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படியானால் யோசேப்புடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியம் இருந்தது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தது. இதனால கர்த்தர் என்ன செய்தார்? பின் நாட்களிலே அந்த எகிப்து தேசம் முழுவதற்கும் கர்த்தர் என்ன செய்தார்? அவனை அதிகாரியாக மாற்றினார். பஞ்ச காலத்திலே யோசேப்பை கொண்டு ஆண்டவர் அந்த தேசத்தை ஆசீர்வதித்தார். யோசேப்பினுடைய சகோதரர்கள் அவனுக்கு எவ்வளவு தீமைகளை செய்தார்கள். அவனை குழியில தூக்கி போட்டு அவனை எப்படியாவது உயிரோட அவனை கொல்லணும்னு சொல்லி நினைச்சாங்க. ஒரு சகோதரன் மூலமாக அவன் குழியில அவன் தள்ளப்பட்டு இஸ்மாயிலர்களுக்கு விற்கப்பட்டு அந்த போத்திபாரோட வீட்டுக்கு அவன் கடந்து சென்றான். இப்படி பல சூழ்நிலை கடந்து வந்த நேரத்திலையும் தன்னுடைய பிரச்சனைகளை நினைத்து அவன் ஏன் என்று சொல்லி தேவத்தை என்ன செய்யல? கேள்வி கேட்கல. ஏன் என்று சொல்லி முறுமுறுக்கல. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான கஷ்டங்களை நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். குடும்பத்துல சரியான வருமானம் இல்லாத சூழ்நிலை இருக்கலாம், வேலைவாய்ப்புகள் இல்லாத சூழ்நிலை இருக்கலாம், மற்றவர்களுக்கு இருக்கிற அந்த வசதி என்கிட்ட இல்லையே, அவங்கள பத்தி நான் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யலாம்? பலவிதமான பாரங்களை நம்ம இருதயத்துல ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்முடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். அல்லேலூயா. ஏற்ற காலத்துல நம்ம பொறுமையா இருக்கும் பொழுது அந்தந்த நேரத்துல தேவன் என்ன செய்வார்? நம்மளை ஆசீர்வதித்து அவர் உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. பின் நாட்களில் யோசேப்பினுடைய சகோதரர்கள் கூட அவன் மூலமாக
போஷிக்கப்படும்படி கர்த்தர் உதவி செய்தார். அந்த ஆதியாகமம் அந்த கடைசி வசனத்தை வாசிக்கலாம். கடைசி அதிகாரத்துல 50வது அதிகாரம் 19ஆம் வசனத்தை பாருங்க. 19, 20 வாசம். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், வாசம். நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். 21. ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுடைய பட்சமாய் பேசினார். ஆமென். ஹல்லேலூயா. யோசேப்புக்கு என்ன செஞ்சாங்க? சகோதரர்கள் எல்லாம் தீமை செஞ்சாங்க. ஆனால் என்ன தேவன் என்ன செய்தார்? யோசேப்பு என்ன செய்தார்? கர்த்தருக்கு பயந்து நடந்ததுனால பின் நாட்கள் அவருடைய சகோதரர்களை போஷிக்கும்படியாக சகோதரர்கள் பார்த்து சொல்றாரு, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஹல்லேலூயா. அப்போ யோசேப்புக்கு எப்படி இருந்திருக்கும்? இவ்வளவு நாள் என்ன கூட இருந்த அண்ணன் மாதிரி இத்தனை பேர் இருக்கீங்க, ஆனா நீங்க எவ்வளவு பத்திரமா என்ன பாதுகாத்துட்டு இருக்கணும். ஆனா என் மேல நீங்க கோபப்பட்டு என்ன இந்த இடத்துல விட்டு எப்படியாவது கொள்ளுன்னு சொல்லி அந்த இடத்த விட்டு என்ன வெளியே அனுப்பி எவ்வளவு நான் கஷ்டப்பட்டு வந்தேன். ஜெயிலெல்லாம் இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஆனா இப்போ என்கிட்ட தானே இருக்கீங்க, இப்போ நான் உங்களை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பதில் செய்யல, பழி வாங்கல. அவர் என்ன செய்யறாரு? எல்லாருக்கும் நன்மை செய்யறாரு. இப்ப அவங்க என்ன சொல்றாரு? பயப்படாதுங்க, நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று சொல்லி அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுடைய பட்சமாய் பேசினார். பழைய காரியங்கள் எதையுமே அவர் என்ன செய்யல, மனசுல வைக்கல. எல்லா காரியங்களையும் மன்னித்து இருந்தாலும் அவர்கள் நம்முடைய சகோதரர்கள் சொல்லி தேவனுடைய அன்பை அவர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய வாழ்க்கையை கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதித்து உயர்த்துவார். அடுத்ததாக நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 26வது வசனம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். நாம கர்த்தருக்கு பயந்து நடந்தோம்னா நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்வாரு? அவர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான அவர்களுடைய எதிர்காலத்திற்கு தேவையான எல்லா காரியங்களையும் கர்த்தர் அவர்களுக்கு செய்து கொடுப்பார். அவர்களுக்கு தேவையான நேரத்துல ஏற்ற நேரத்தில் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசிக்கிறேன். யாராவது? ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8வது வசனம். ஆமென். ஹல்லேலூயா. நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஏன் கிருபை கிடைச்ச? அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? 9வது வசனத்துல வாசிக்கலாம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஆமென். ஹல்லேலூயா. நோவின் காலத்துல பலவிதமான பாவங்கள் சூழ்ந்திருந்தது. அப்படிதானே? ஹல்லேலூயா. நோவின் காலத்துல ஆணோடு ஆண் பெண்ணோடு பெண் சொல்லி பலவிதமான அசுத்தமான காரியங்கள், தேவகுமாரன் மனுஷகுமாரத்திகளை அவங்களோட இணைஞ்சி ராட்சதர்களை பெற்றெடுத்தாங்கன்னு சொல்லி பல காரியங்கள் மேற்பகுதியில வாசிக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது எத்தனை பேர் பாவமான அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நோவா எப்படி நடந்தாரு? கர்த்தருக்கு முன்பதாக உத்தமனா இருந்தார். அவர் நீதிமானா இருந்தார். தேவனுக்கு அவர் பயந்து நடந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்படி இருந்ததுனால தேவன் ஒரு பேழையை செய்ய சொன்னார். இந்த உலகம் முழுவதும் அழிக்கப்பட போகிறது, நீ இந்த பேழையை ரெடி பண்ணு என்று சொல்லி தேவன் சொல்லியிருந்தார். பேழையை உண்டு பண்ணுவதற்கு அதாவது மழை பெய்யும். மழைங்கிறது யாருமே அது வரைக்கும் பார்த்தது இல்லை. பூமி என்ன செய்தது? பனியினாலதான் நினைக்கப்பட்டது. அப்படித்தானே? மழை நோவா பேழை செய்யற வரைக்கும் மழைங்கிறது யாருக்குமே என்னன்னு தெரியாது. தேவன் அப்ப சொல்லியிருந்தாரு, மழை பெய்யும், 40 நாட்கள் மழை பெய்யும், அது பூமி முழுவதும் நிலமும், இந்த உலகமே அழிக்கப்படும், அதனால தேவையான மிருகங்களை கூட நீ பேழையை சேர்த்துக்கணும்னு சொன்னார். நோவா என்ன செஞ்சாரு? கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே கேட்டு அதை விசுவாசித்து இந்த பேழையை செய்யறாரு. பேழை செய்யும்போது பாக்குறவங்களுக்கு எப்படி தோணி இருந்திருக்கும்? என்னது மழை வருமா? மழைன்னா என்னது? யாருமே பார்த்தது இல்லை. அப்படிதானே? மழையை பார்த்தது கிடையாது. தேவன் சொன்னாருங்காரு, இவர் செய்யறாரு. பார்க்கறது எப்படி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு? ஒரு பைத்தியக்காரனை போல தெரிஞ்சிருக்கும். நடக்காத ஒரு காரியத்தை, சாமர்த்தியமில்லாத ஒரு காரியத்தை இவர் செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு முதல்ல அவங்களுக்கு பார்க்கும் பொழுது அது ஒரு ஏளனமான ஒரு காரியமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஆனா நாட்கள் வரும் பொழுது நோவா தேவன் சொன்னபடியே அந்த பேழைகளை செய்து முடித்தார். அந்த 18வது வசனத்தை நம்ம பார்க்கிறோம். யாராவது வாசிங்க 18வது வசனம். ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. இவர் தேவனுக்கு பயந்து நடந்ததுனால இப்ப நம்ம வாசிச்சோட நீதிமொழிகள், கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட
அப்போ தேவனுக்கு நம்ம மேல எவ்வளவு அன்பு இருக்குதுன்னு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நம்ம பயந்து நடக்கிறதுனால நம்முடைய குடும்பங்கள் மேல தேவன் அக்கறை உள்ளவரா இருக்கிறார். நம்முடைய குடும்பத்துல இருக்க நம்ம ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் தேவன் அக்கறை உள்ளவரா இருக்கிறார். நமக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் அவங்க எல்லாரும் யாரால வந்தாங்க? நமக்கு கர்த்தரால நமக்கு கிடைச்சாங்க, அப்படிதானே? ஹல்லேலூயா. அப்போ தேவன் நம்ம மேல எவ்வளவு அன்பா இருக்கிறதுனால நம்முடைய பிள்ளைகளும் என்ன செய்வாங்க? பாதுகாக்கப்படுவாங்க. இப்ப நோவாவின் குடும்பத்தில் இருக்க 8 பேரும் அந்த பேரைக்குள் பிரவேசிக்கிறாங்க. தேசம் எல்லாம் எல்லா இடங்களும் என்ன செய்து தண்ணி நிரம்பி விட்டது. தேசம் எல்லாம் தண்ணீர்ல மூழ்கடிக்கப்பட்டது. பேரையும் உயர்ந்து கொண்டே வந்தது. ஆனால் நோவாவும் அவருடைய குடும்பத்துல எல்லாரும் என்ன செய்தாங்க? கர்த்தரால அவர்கள் காக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. நாமளும் கர்த்தருக்கு நாம் பயந்து நடக்கும் பொழுது நம் நிமித்தமாக நம்முடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற, கர்த்தருக்கு பயந்து இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் என்ன செய்யறாரு? அவர் கணக்குல வைத்துக் கொள்கிறார். எனக்காக ஒவ்வொரு காரியத்தையும் இவன் பயந்து செஞ்சா. வீட்டுல குடும்பத்துல மற்றவர்களுடைய பழகிற நேரங்களையும் வீட்டுல இருந்தாலும் வெளியே இருந்தாலும் எனக்கு எல்லா காரியங்களும் பயந்து நடந்தால் என்பதை தேவன் ஒரு நோட்ஸ் எடுக்கிறார். நம்ம ஒரு வசனத்துல நம்ம பார்க்கிறோம். தேவன் அவருக்கு பயப்படுகிறவர்களுக்காக ஞாபக புஸ்தகத்தை ஒன்று எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தருக்கு பயந்து என்ன செய்வார் தேவன்? அதுல ஆண்டவர் நோட் பண்ணுவார். ஒவ்வொரு காரியத்தையும் நோட் பண்ணுவார். எனக்கு இந்த நேரத்துல பயந்து நடந்தா அப்படின்னு. நம்ம என்ன நினைக்கும்? அதெல்லாம் ஆண்டவருக்கு தெரிய போகுது. மனுஷங்களுக்கே நம்ம பயந்து நடக்கவே தெரியல. எல்லாரும் நம்மளை என்னமா பேசுறாங்க, திட்டுறாங்க. நமக்கு பயந்து நடந்து நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? எல்லாரும் உண்மையுள்ளவங்களா இல்லாதவங்களா இருக்காங்க, நம்ம உண்மையுள்ளவர்களா இருக்கோம். ஆனாலும் ஒரு பலனும் இல்லையே, ஒரு பிரயோஜனம் இல்லையே வாழ்க்கையிலன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யறோம்? அதெல்லாம் பெருசா நினைக்கிறது இல்ல. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவரோட ஞாபக புஸ்தகத்தை வைத்திருக்கிறார். அவரோட வசனத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் அவருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்காகவும் ஒரு ஞாபக புஸ்தகம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அவர் நம்ம மேல் அவ்வளவு அன்புள்ள தேவன். அவர் நம்முடைய நீதியை அவர் மறந்து விடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதுனால ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் செய்கிறார். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டனே, உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக் கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாம் எப்படிப்பட்டவரா இருந்தாரு? தேவனுக்கு பயந்து நடக்கிறவரா இருந்தார். ஹல்லேலூயா. இப்ப கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவங்களை குறித்து தான் நம்ம தியானிச்சுட்டு வரோம். இப்ப நம்ம யாரை பார்க்கிறோம்? தூங்கிட்டீங்களா? எல்லாரும் தூக்கம் வந்துட்டாங்க. சரி, ஆபிரகாம் தேவனுக்கு பயந்து நடந்தார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 1வது வசனத்துல. எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமை என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு. ஹல்லேலூயா. ஆண்டவர் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஆபிரகாமுக்கு குழந்தை கொடுத்தாரு? ஈசாக்கு எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கொடுத்தாரு? எத்தனை? 1 வருஷமா? 100 வயசுல கொடுத்தாரு. எத்தனாவது வயசுல கொடுத்தாரு? 100வது வயசுல கொடுத்தாரு. ஆண்டவர் சொல்லி 25 வருடங்கள் கழித்து தானே கொடுத்தாரு. 25 வருஷம்னா அப்புறம் ஒரு 25 வயசு இருக்குமா வாலிப பையன், சரியா? அப்ப இவ்வளவு நாள் இவ்வளவுக்குள்ள எவ்வளவு அந்த பையனை பார்த்து வளர்த்திருப்பாங்க, அப்படிதானே? தேவன் வாக்குத்தத்தத்தின் மகனாக கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி ஈசாக்க பார்த்து வளர்த்திருந்திருப்பாங்க. ஆனா திடீர்னு தேவனுடைய வார்த்தை வருது, அவனை நீ எனக்கு என்ன செய்யணும்? பலியிடணும். அப்ப எப்படி இருந்திருக்கும் ஆபிரகாமுடைய இருதயத்துக்கு? யோசிச்சு பாருங்க. இவ்வளவு நாள் நம்ம பார்த்து நம்ம வளர்த்தோமே, இப்ப திடீர்னு ஆண்டவர் சொல்றாரு. எதுக்கு ஆண்டவர் சொல்றாரு? நம்ம என்ன செஞ்சிருப்போம்? என்ன ஆண்டவரை கொடுத்துட்டு இப்படி கேட்கீங்களே அப்படின்னு சொல்லி நமக்கு வருத்தமா இருந்திருக்கும்ல. அதை என்ன செய்வோம்? குடும்பத்தை எல்லாரும் உட்காந்து பேசி, இப்போ ஆண்டவர் தான் இதை கொடுத்தாருன்னு சொல்லி நமக்கு என்ன செய்யும்? கொஞ்சம் டவுட்டே வந்துடும், அப்படிதானே? ஆனால் ஆபிரகாம் என்ன செய்யறாரு? அதை தன்னுடைய மனைவியிட்ட கூட சொல்லல. தேவன் என்ன சொன்னாரோ அதை அப்படியே கேட்டு கீழ்ப்படிந்து ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரனையும் தன்னுடைய பிள்ளை ஈசாக்கையும், இந்த வசனத்தை வாசிங்க, 3வது வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதை மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு நடனபலிக்கும் கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். ஆமென். ஹல்லேலூயா. இங்க சாராட்ட சொல்லியிருக்காங்களா? ஆபிரகாம் சொன்னாரா?
தேவன் எப்படி சொன்னாரு, பலியிட கொடுக்க சொன்னான்னு சொன்னாங்க சொல்லல அப்படிதானே. ஆனால் எதுக்கு அவர் சொல்லாம இருந்தாரு? ஒருவேளை சாரால் பிள்ளையுடைய அந்த அன்பு நிமித்தமாக ஒருவேளை விட மாட்டேன்னு கூட அவங்க பிடிச்சு வச்சிருந்துருக்கலாம் அப்படிதானே. தாய்க்கு தன்னுடைய பிள்ளைய பலியிடறதுக்கு யாருக்காவது விருப்பம் வருமா? வராதுதானே. அதனால ஆபிரகாம் யாருமே சொல்லாம வேலைக்காரனை கூட்டிட்டு அவர் போறாரு. அந்த மலையில போய் இந்த இடத்துல நின்று பலி செலுத்துவதற்காக கட்டைகள் எல்லாவற்றையும் அடுக்க வைத்து அதுக்கு தேவையான ஆயத்தங்கள் எல்லாவற்றையும் பண்ணி தன்னுடைய கையை ஓங்கி அவனை வெட்டணும்னு சொல்ற நேரத்துல கர்த்தர் என்ன செய்யறாரு? 12ஆம் வசனத்துல அப்ப ஆண்டவர் 11ஆம் வசனத்துல சொல்றாரு, அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அல்லேலூயா. அது வரைக்கும் தேவன் அமைதியா தான் இருந்தாரு அப்படிதானே. அப்படி என்ன தோணும் நமக்கு? நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய சொன்னாருன்னா நமக்கு அது பிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு என்ன தோணும்? நம்ம செஞ்சுதான் ஆகணும் போல, அப்போ ஆண்டவருக்கு இது அவருடைய சித்தம் தான் போல அப்படின்னு நினைப்போம். ஆனா கர்த்தர் முதலாவது என்ன வாசிச்சோம்? தேவன் ஆபிரகாமை சோதித்தார் என்று வாசிக்கலாம். சில நேரத்தில் நமக்கு நம்மளை சோதிக்கிற டைம் இருக்கும். அதாவது டெஸ்ட், டெம்டேஷன்ங்கிறது வந்து சோதனை, டெஸ்ட்ங்கிறது வந்து பரீட்சை. சில பரீட்சைகளை கர்த்தர் நமக்கு வைப்பா. சோதனைங்கிறது வந்து நம்மளுடைய பாவத்தின் நிமித்தமாக நமக்கு வரக்கூடியது. சோதனை வந்து நம்முடைய தவறுகள் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடியது. ஆனா டெஸ்ட்ங்கிறது தேவன் நமக்கு வைப்பார். அதுக்கு சில காலங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நேரத்தில் நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்னு கர்த்தர் நம்ம பார்ப்பார். அந்த நேரத்தில் நம்ம நடந்துக்கிறத பொறுத்து தான் நமக்கு அந்த ஜீவ கிரீடம் நம்ம பெறுவதும் பெறாமல் இருப்பதும். அல்லேலூயா. இந்த இடத்துல என்ன ஆண்டவர் சொல்றாரு? டெஸ்ட் பண்றாரு. இவன் ஆபிரகாம் என்ன செய்யறாருன்னு பார்ப்போமேன்னு சொன்ன போது கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து அந்த மலைக்கு கூட்டிட்டு போய் அவர் வந்து பலி கொடுக்க ரெடி ஆகிறார். அப்ப ஆண்டவர் ஆபிரகாமே என்று கூப்பிடும் பொழுது இதோ அடியே நின்றான். அப்புறம் 12ஆவது வசனத்துலதான், பிள்ளையாண்டவர்கள் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயந்திருக்கிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. கர்த்தருக்கு நீ பயப்படுறியா இல்லையான்னு சொல்லி என்ன செய்யறாரு ஆண்டவரே? அந்த இடத்துல ஆபிரகாமுக்கு டெஸ்ட் வைக்காரு. நமக்கு ஆண்டவர் டெஸ்ட் வச்சா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. நமக்கு இந்த மாதிரி வேற எந்த காரியம் நான் சொல்ல பிள்ளைங்கன்னு சொல்ல, ஏதோ ஒரு காரியத்துல நம்ம கர்த்தருக்கு பயந்து நடக்கிறோமா இல்லையா எங்களை டெஸ்ட் பண்றதுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்கு வைத்தால் நம்ம என்ன செய்வோம்? கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியுமா? இல்லைன்னா இல்லை எனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லி நம்ம ஒதுங்கி போவோம். அவன் என்ன செய்யணும்? கர்த்தர் ஒரு காரியத்தை நம்ம இடத்துல எதிர்பார்த்தால், ஒரு காரியத்தை நம்ம இடத்துல சொன்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம அப்படியே கீழ்ப்படுகிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்புறம் தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிற அற்புதங்கள் என்னது? கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார். நம்ம பாவத்திலிருந்து விலகும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்ந்து அடைக்கிறதை வைப்பார் ஆசீர்வாதத்தை. 22வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம், தேவனுக்கு பயப்படுகிறோம் என்பதை கர்த்தர் அறிந்து கொள்கிறார். அல்லேலூயா. இதற்கு அப்புறமாக தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் 17வது வசனத்தை 16ல, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்று பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியினால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு ஒரு பயந்து நடக்கிறவர் என்பதை கர்த்தர் அறிந்து ஆனா எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு? வானத்து நட்சத்திரங்களை போல பூமியின் கடற்கரை மணலை போல நாமே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வேற எத்தனை பேர் விரும்புறீங்க? கர்த்தரனை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்கு நாம் பயந்து நடக்கிறவர்களா இருக்க வேண்டும். நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு காணப்பட வேண்டும். சங்கீதம் 149 19 வசனத்தை வாசிங்க. 145 19. அவர் தமக்கு பயந்தவர்களை விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதல்களை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்யறார்? அவருக்கு பயந்தவர்களுடைய கூப்பிடுதலை கேட்டு அவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்களை ரட்சிக்கிறார். நமக்கு நிறைய விருப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் அப்படித்தானே. நிறைய காரியங்கள் நம்ம விரும்புவோம். நமக்கு வீட்டுல எந்த பொருள் இல்ல நம்ம இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும், இந்த இடத்துல நமக்கு ஒரு வேலை கிடைச்சா நல்லா இருக்கும், அப்படி நிறைய காரியங்கள் நம்ம விரும்புவோம்ல. தேவனிடத்துல நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். நீங்க இடத்துலாக அந்த காரியங்கள்லாம் கர்த்தர் நமக்கு செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்கு நாம் பயந்து நடக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருக்கும் பொழுது ஆண்டவர் அப்படியே நம்முடைய இருதயத்தின் விருப்பங்களை கர்த்தர் நமக்கு செய்வார். அடுத்த நாள் ஆசீர்வாதம் சங்கீதம் 34வது சங்கீதம் 7வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். ஆமென். அல்லேலூயா.
நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது தேவனுடைய பாதுகாப்பு நம்முடைய குடும்பத்தின் மேல உண்டாகும். இந்த உலகத்துல எவ்வளவோ பாதுகாப்பற்ற சூழ்நிலையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ கொள்ளை நோய்கள், எவ்வளவோ பஞ்சம் வருகக்குள் வரக்கூடிய நாட்கள், எவ்வளவோ கொள்ளை நோய்கள், வியாதிகள், பலவிதமான சூழ்நிலைகள், நமக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைகள் தான். நம்ம வெளியே போயிட்டு நம்ம வீட்டுக்கு போய் சேரணும் என்னது? கர்த்தருடைய கிருபை. நம்மளுடைய சுயபலத்தினால் நம்ம எதையுமே செய்ய முடியாது. நம்முடைய கால்கள் சறுக்காது என்று சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனால் கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கி நிற்க பண்ணி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனுடைய கிருபையினால் நம்ம கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். அப்படி நாம ஒவ்வொரு நாள் அப்படி வாரோம்னா என்ன செய்யணும்? கர்த்தருக்கு நாம பயந்து நடக்கும் போது தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி நம்மை பாதுகாக்கிறார். அதுக்கு உதாரணமாக தானியேல் 6வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசி. தானியேல் 6வது அதிகாரம் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் 6:22 தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களின் வாயை கட்டி போட்டார். அதவென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்படேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேட்டு செய்ததில்லை என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். சரியா? இதுல தானியேலை குறித்து நம்ம பார்க்கிறோம். தானியேல் வந்து பாபிலோனுக்கு சிறையாக அவர் கொண்டு போகப்படுகிற அந்த இடத்துல அடிமையாக தான் இருக்காரு. ஆனால் தேவன் என்ன செய்யறாரு? அந்த இடத்துல தானியேலை உயர்த்தி வைக்கிறார். இதை பிடிக்காதவங்க என்ன செய்யறாங்க? தானியேல் 3 நாள் ஜெபிக்கிறதுனால அவர் மேல கோவப்பட்டு அவரை வந்து எப்படியாவது ஒரு தண்டனை அவர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு ராஜாக்கிட்ட போய் கையெழுத்து வாங்கி என்ன செய்யறாங்க? அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க. என்னன்னா சிங்க கபில அவரை தூக்கி போடக்கூடிய அப்படிப்பட்டதான தண்டனை தான். அப்போ காலமே கிழக்கு விளக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்க கபில தானியேலை தூக்கி போட்டிருக்காங்க. இப்ப போட்டதுக்கு அப்புறமா 19வது வசனம் தானியேல் 6:19 காலமே கிழக்கு விளக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ஏன்னா தயவு ராஜாவுக்கு தானியேலை குறித்து தெரியும். அவன் தவறாக கொண்டு போகப்பட்டு அந்த இடத்துல போடப்பட்டிருக்கான் என்பதை ராஜா அறிந்திருக்கிறார். அப்படிதானே? அப்போ ராஜா காலையில போய் பாக்குறாரு. எல்லாரும் தூக்கம் இல்லை. காலையில போய் பாக்குறாரு. ராஜா கெபியின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சிங்க கெபிக்குள்ள ஒரு மனுஷனுக்கு போடும்போது என்ன ஆகும்? சிங்கங்கள் என்ன செய்யும்? சரி, நமக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிட்டா அவங்க கூட சேர்ந்து சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு நினைக்கிறது. அது எப்படா அது வயிறு பசியில இருக்கும், எப்போ போடுவாங்க, நமக்கு இற போடுவாங்க, சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி அது நினைக்கும். ஆனால் தானியேல் அந்த இடத்துல உள்ள போடப்பட்ட நேரத்துல ராஜா அவர் வந்து பாக்குறாரு தானியேலுக்கு என்னாச்சோ. ஆனா அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஏன்னா ஜீவனுள்ள தேவனை தானியேல் ஆராதித்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய வாழ்க்கை அது முடிந்து போகாது. ஏன்னா அவர் ஆராதிக்கிறதை ஏற்பட்டவர் ஜீவனுள்ளவர், அவனையும் ஜீவனோடு காப்பாற்றுவார் என்று சொல்லி அவர் வந்து பாக்குறாரு. 22ஆம் வசனத்துல 21ல அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். ஹல்லேலூயா. அப்புறம் தானியேலுடைய வாழ்க்கையை வைத்து தேவன் என்ன செய்யறாரு? சிங்கங்களின் வாயை கட்டி போடுகிறார். தானியேல் தேவனுக்கு பயந்த மனுஷன். அந்நிய தேசத்துல போய் இருந்தாலும் அங்க என்ன செஞ்சான்? அந்த 1வது அதிகாரத்துல நம்ம பார்க்க முடியும். தானியேல் 1வது அதிகாரம் 8வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தை தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் கேட்டுக்கொண்டார். ஹல்லேலூயா. நம்மள பாவம் செய்யற ஒரு சூழ்நிலை என்ன சொல்லுவோம்? அந்த இடமே அப்படி செஞ்சுதான் ஆகணும். அப்படிப்பட்டதான அந்த சூழ்நிலையை என்ன செய்வோம்? காரணம் காட்டுவோம். அங்க எல்லாருமே அப்படிதான். நான் மட்டும் வித்தியாசமா இருக்க முடியாது, நான் மட்டும் பரிசுத்தமா இருக்க முடியாதுன்னு நம்ம ஒரு காரணம் காட்டுவோம். ஆனா தானியேல் என்ன செய்யற? அந்த இடத்துல ராஜாவின் போஜனத்தினால அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினால என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன்னு சொல்லி ஒரு இருதயத்துல ஒரு தீர்மானம் எடுத்துக் கொள்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம இருக்கிற இடங்கள்ல நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் பரிசுத்தத்திற்காக நம்ம என்ன செய்யணும்? நாம் வைராக்கிய பாராட்டுகளா நிற்க வேண்டும். மற்றவர்களை பார்க்கும் போது எல்லாரும் என்ன சொல்றாங்க அது முக்கியம் இல்லை. நம்மை பார்க்கும் பொழுது இவன் கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லி சொல்லணும். மற்றவங்க முன்பதாக நம்ம என்ன செய்யணும்? ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை நம்ம வாழணும். தேவனுடைய நாம நம்ம மூலமா மகிமைப்படணுமே ஒழிய அது தூஷிக்கப்படக்கூடாது. ஹல்லேலூயா. சண்டைக்காரி, கோபக்காரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கெட்ட பேர்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது? வாங்கக்கூடாது. நீதிபதிகள் அதை குறிச்சு இருக்குது. கோபக்காரியும் சண்டைக்காரியமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கலாம். எங்க இருக்கணுமா?
வனாந்திரத்துல போயிருப்பது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்துல இருக்கு. அப்போ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை வந்து துன்மார்க்கமான காரியங்களோடு துன்மார்க்கமான ஐக்கியத்தில் நம்ம வைத்துக்கிட்டு தான் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் வரும். நம்முடைய ஐக்கியம் கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட இருக்கணும். சபைக்கு நம்ம வாரவங்க எல்லாரையும் பார்க்கிறோம், நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறோம், அப்புறம் வெளியே போறோம். பக்கத்து வீட்டோட எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க தான், எல்லாரும் தேவனை ஆராதிக்கிறவங்க இல்லை தானே? அவங்க எல்லாரும் தேவனை அறியாத குடும்பத்தில் உள்ளவங்க இருப்பாங்க, பலவிதமான பேச்சு பேசுவாங்க, அவங்களுக்கு குணாதிசயங்கள் வித்தியாசமா இருக்கும். நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு முன்பதாக ஒரு வேறு பிடிக்கப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். அவர்களோடு கூட இணைந்து அவர்களோடு கூட நம்ம அன்பா இருக்கணும். ஆனால் என்ன செய்யக்கூடாது? நாம் ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளக்கூடாது. அவங்க செய்யறது போலவே நம்ம செஞ்சோம்னா அவங்களுக்கு நமக்கு என்ன செய்யாது? வித்தியாசம் இருக்காது. கர்த்தருக்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கணும். மனிதருக்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும்? யோகியமானவைகளை செய்வதற்கு நாட வேண்டும். ஹல்லேலூயா! இத்தனை பேர் நான் பேச புரியும். ஹல்லேலூயா! அப்படியானால் எந்த இடத்திலும் நாம் என்ன செய்யணும்? ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழணும். தானியேல் எப்படி தன்னை கரைப்படுத்தாமல் தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டாரோ, தேவனுக்கு முன்பாக எப்படி இருந்தாரோ அந்நிய தேசத்துலதான். ஆனா கர்த்தருக்கு சித்தமானது பாபிலோனிலே யார் செய்வது? யார் செய்வான்? கர்த்தருக்கு பிரியமானது. சரியா? தேவனுக்கு பிரியமான என்ன செய்வான்? பாபிலோனே அவருடைய சித்தத்தை செய்வான். எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் என்னை காண்கிறார் என்கிற உணர்வு, தேவனுக்கு பயப்படக்கூடிய அந்த பயம் நமக்குள்ள இருக்கும் பொழுது எந்த பாவத்தை செய்யறது நம்ம செய்ய மாட்டோம், துணிய மாட்டோம். ஆண்டவர் என்னை பார்க்கிறார் என்கிற உணர்வு எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு தேவை. ஹல்லேலூயா! அடுத்ததாக சங்கீதம் 34:9. 34வது சங்கீதம் 9வது வசனம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. ஆமென். ஹல்லேலூயா! கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவர்களுக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். ஹல்லேலூயா! எது நமக்கு குறைவா இருந்தாலும் சரி, பணம் குறைவா இருந்தாலும் சரி, இல்லைன்னா நம்முடைய பலன் குறைவா இருந்தாலும் சரி, நமக்கு எது குறைவா இருந்தாலும் கர்த்தர் குறைவை என்ன செய்வார்? நமக்கு நிறைவாய் மாற்றி தருவார். 5 அப்பம் 2 மீனை கொண்டு ஆண்டவர் என்ன செஞ்சார்? 5000 பேருக்கு போஷித்து மீதம் 12 கோடிகள் எடுக்க உதவி செஞ்சார் தானே? குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் தான் நம்முடைய தேவன். அப்படிப்பட்ட தேவன் என்ன செய்வார்? நம்ம குடும்பத்தில் இருக்கிற குறைகளையும் அவர் நிறைவாக்குவதற்கு போதுமான தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா! எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை உறுதியாய் நாம் பிடித்துக் கொள்ளணும். எந்த சூழ்நிலையிலையும் அவங்களுக்கு அது இருக்கு, நமக்கு இது இல்லை, அப்புறம் நமக்கு இவ்வளவுதான் கூட, நம்ம சூழ்நிலை இப்படிதான் இருக்குன்னு சொல்லி நமக்கு நாமளே என்ன செய்யக்கூடாது? ஒரு லெவல் வச்சுக்கிட கூடாது. தேவன் நம்மை ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்மை ஆசீர்வாதத்தை உயர்த்துவதற்கு ஒவ்வொரு காலகட்டத்தை வைத்திருப்பார். ஒருவேளை இப்ப இருக்கிற சூழ்நிலை நம்மளுக்கு வந்து அது பிடிக்காதா இருக்கலாம், இப்ப இருக்க நீங்க போகிற பாதை வந்து ஒரு நெருக்கமானதா இருக்கலாம். ஆனா இதுக்கு அப்புறமாக தேவன் உங்களை விசாலத்திலே கொண்டு போய் வைப்பார். ஹல்லேலூயா! நெருக்கங்களை நீக்கி என்ன செய்வார்? நம்முடைய தேவன் விசாலத்திலே கொண்டு வைப்பார். குறைவுகள் என்ன செய்வார்? நிறைவாக்குவார். இப்ப இருளான பாதையை கடந்து சென்றாலும் கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாய் இருப்பார். ஒரு மகிமையான காரியத்தை உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா! அடுத்ததாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 10:3-17. சங்கீதம் 103:17. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா! கர்த்தருடைய கிருபை என்ன செய்யுது? கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் இறங்கி வருகிறது. இந்த கிருபை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? எப்படி இந்த கிருபை நமக்கு கிடைக்கும்? தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தருடைய கிருபை உண்டாகும். அப்படித்தானே? இன்னொரு காரியம் என்ன நம்ம பார்க்கிறோம்? அதிகாலையில் நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைகள் புதிதா இருக்கிறது. பெண்களாகிய நாம் காலைதோறும் எழுதி தேவ கிருபையை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளையும் நாம ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு நாளும் அந்த சுயபலத்தினால கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணோம்னா அது நமக்கு தோல்விதான். அந்த நாள் முழுவதும் ஒரு சமாதான குறைவோடு கூட தான் நம்ம அதை ஆரம்பிப்போம், அதை நம்ம முடிப்போம். நமக்கே நாள் ஒரு வெறுப்பாய் தோன்றதா இருக்கும். ஆனால் கர்த்தருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளையும் அவருடைய கிருபைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவ பாதத்தில் அமர்ந்தவருடைய வார்த்தைகளை தியானித்து அவருடைய வழிநடத்துவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது என்ன ஆகும்? அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். நான் நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் நமக்கு நடத்தி நம்மை நடத்துவார், நாம் போதிப்பார், நம்மை செமையான வழியில கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா! அப்போ ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? தேவனுக்கு பயப்படுகிற பயத்துல நம்ம வளரணும். நாம் மாத்திரமல்ல நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல ஒவ்வொரு நாளும் நாம் நடத்த வேண்டும். கர்த்தர் நாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். யாவரும் கண்களை மூடி நம்ம இந்த வார்த்தைகளுக்காக சேர்ந்து நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை அருமை பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான நேரத்திற்காக ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே பெண்களாகி எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாங்கள் உங்களுக்கு பயந்து நடக்கக்கூடிய இருதயத்தை ஆவியானவர் எங்களுக்கு கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய பலத்தினால எதையுமே நாங்கள் செய்ய முடியாது. நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுக்கு நன்மை செய்யாவிட்டால் ஆண்டவரே எங்களுக்கு யாரும் நன்மை செய்ய முடியாது. கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டாவிட்டால் யாரும் எங்களுக்கு இரக்கம் பாராட்ட முடியாது. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உமக்கு நாங்கள் பயப்படுகிற பயத்தால் நிரப்பப்பட்டு ஆண்டவரே உமக்கு கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே வந்திருக்க ஒவ்வொருவருடைய ஆளுகை உண்டாவதாக. ஆண்டவரே எல்லா சூழ்நிலை கர்த்தருக்கு பயந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவரே ஒவ்வொருவரையும் எடுத்து நிறுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த முழுவதும் கர்த்தரை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வசனங்கள் ஒன்று வீணாய் போகாதபடிக்கு ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவரே அந்த வசனங்களை கைக்கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்.